லூக்கா 24. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரிகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைந்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரிகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அங்கே உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாருமாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரிகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமானவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரிகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரிகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகள் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஜெபம்.
கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 24வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாரத்திலே கர்த்தாவே நாங்கள் உயிர்த்தெழுதலை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதே போல எங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே, எங்கள் இயலாமையிலிருந்து நாங்கள் ஒரு உயிர்த்தெழுகிற வல்லமையை பெறக்கூடிய கிருபையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சோர்ந்த இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பொல்லாத வழக்குகளுக்கும் வீண் வாக்குவாதங்களுக்கும் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆச்சரியமாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. கேமுக்கு அடிமையாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, அந்த பொல்லாத கிரியைகள் அசுத்தங்களில் இருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், மன சோர்வுகளை கொடுக்கிற பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அனுதினம் ஆண்டவரே வேதத்தை தியானித்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் கிருபையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். முன்னோருடைய சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாகும். மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், தடுமாற்றங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தின் ஆவியை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, தடுமாற்றம் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா, வீண் செலவுகள், வீண் பிரயாணங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். அதிசயத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும். இம்மட்டும் உதவினை எபினேசரை இனிமேலும் எங்களுக்கு உதவ நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.